நம்புறேன்டா. குறுக்க வந்துடாதீங்க. அவ்வளவுதான், குறுக்க யாரும் வராது. சார் சார் இங்க பாருங்க. சார் இங்க பாருங்க. சார் எல்லாரும் இங்க பாருங்க. இங்க பாருங்க சார். அண்ணா இங்க பாருங்க. எம்பி இங்க பாருங்க. ஓகே ஓகே சார், தேங்க் யூ. ரைட், நான் பாருங்க கை வைங்க. மாட்றீங்க எம்எல்ஏ பாருங்க. இந்த குடு கம்மியா இருந்தா அப்படிதான். ஏங்க வீடியோ விட்டுறாங்க. அவங்க போட்டோ ஒன்றும் அவசரப்படாது. என்ன ஒரு நிமிஷம். ஓகேண்ணா. இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாகை தொகுதியிலே லட்சக்கணக்கான வாக்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவது உறுதி என்பதை இன்றைக்கு உறுதி செய்திருக்கிறோம். அதற்காக உழைத்திட்ட திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதே போல தமிழக மக்கள் நம்முடைய வாழ்வுரிமை கட்சி, அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இன்னும் இருக்கிற நம்முடைய அத்தனை அரசியல் கட்சிகள் சார்பில் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட அத்தனை அரசியல் கட்சியினுடைய செயல் மறவர்கள், ஊழியர்கள், தொண்டர்கள் அவ்வளவு பேரும் உழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தமிழ்நாட்டிலே இன்றைக்கு 40க்கு 40 என்று சொல்லக்கூடிய வகையிலே வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திமுகவினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையிலே இந்த வெற்றி மேலும் உறுதி செய்யக்கூடிய வகையிலே இன்றைக்கு சிறப்பாக நாங்கள் பணியாற்றிருக்கிறோம். இதில் பணியாற்றிய அத்தனை தோழர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, நாகை தொகுதி என்பது காவிரி பாசன பகுதியினுடைய கடைமடை பகுதி. இதில் விவசாயத்திற்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. தண்ணீர் பிரச்சனை உள்ளிட்ட விவசாய இடுபொருள், விளைபொருள் எல்லாம் உள்ளிட்ட பல்வேறு இடர்பாடுகள் இருக்கிறது. அதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அதேபோல விவசாய தொழிலாளர்களுடைய வாழ்நிலை இன்றைக்கு பாதிக்கப்படுகிறது. மேலும் குறிப்பாக மிக முக்கியமாக மீனவர்களுடைய வாழ்க்கை தரம் இன்றைக்கு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய வகையிலே தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் போராடி அவருடைய உரிமைகளை மீட்டு தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் தேர்தல் முடிவுகள் முழுமையாக வரவில்லை. இருந்தாலும் இதிலே மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படியே இல்லை என்றாலும் பழைய வலிமையான நிலையோடு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர முடியாது. மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் அவர்கள் ஆட்சிக்கு வர முடியும். ஆகவே வலிமையான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற இந்தியா கூட்டணி, திமுக தலைமையில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் வலிமையான எதிர்க்கட்சியாக நாடாளுமன்றத்தில் செயல்படுவோம். பழையபடி
எல்லா அதிகாரங்களையும் பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்துகிற அல்லது அதிகாரப்படுத்துகிற அல்லது சிறையில் தள்ளுகிற இந்த நடவடிக்கைகளை பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக செய்ய முடியாது. அதை எதிர்த்து நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் நாங்கள் கண்டிப்பாக போராடுவோம். தேங்க்யூ.